வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படின்னு சொல்லி அத்தனை அத்தியாச்சரியமா சுவாமி கிருப பண்றார். அப்ப நீங்க பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் பார்த்துப்பான். நாமஜபம் தான் கலியுக தர்மம். இப்படியெல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு. துக்காராம் உடனே அழகா குருவிடத்தில் சொல்றாரு. குரு சொல்றார், என் பேரு நான் சொல்றேன் பாபா சைத்தன்யான்னு என் பேரு. அழகா ராகவ சைத்தன்யா, கிருஷ்ண சைத்தன்யா, பாபா சைத்தன்யா. அந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய வம்சம், நீ என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆசீர்வாதம் பண்ண உடனே சந்துக்காராம் சொன்னார், எவ்வளோ அழகா குரு வந்து எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கள், நான் ஏதானும் குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னார். அப்போ சரிப்பா நீ என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னார். உடனே அழகா வீட்டுக்கு அழிச்சுட்டு வரார். துக்காராம் சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் நெய் கொடு போதும், ஒரு சேர் நெய் கொடு, 1/4 சேர் நெய் கொடு போதும் அப்படின்றார். அப்போ உடனே துக்காராம் தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், ஒரு 1/4 சேர் நெய் கொடுமா, அவர் என்னுடைய குரு வந்திருக்கார். நீ இருக்கிற வாழ்க்கை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த குரு வேற எக்ஸ்ட்ராவா, வேறு வேலை இல்லை அப்படின்னுட்டான். உடனே குரு சிரிச்சுண்டு, சரிப்பா இதுக்கு தான் நான் சொன்னேன், வரமாட்டேன்னு சொன்னேன், நீ கேட்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். துக்காராமுக்கு ரொம்ப வருத்தம், என்னடா அது ஒரு குருவுக்கு ஒரு 1/4 சேர் நெய் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன்னு. ஆனால் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி மட்டும் மனசில் நன்னா பதிஞ்சுடுத்து. டக்குன்னு பார்த்தார், கண்ணை முழிச்சார், சொப்பனம் களைஞ்சுடுத்து. சொப்பனம் ஆனால் அந்த ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, பகவத் தரிசனம், குருநாதனுடைய உபதேசம் இதெல்லாம் மனசுக்குள்ளே நன்னா நின்றுடுத்து. இப்போ இன்னும் நிறைய அபங்கம் வர்றது. ஏன்னா ஒரு குரு மூலமாக உபதேசம் ஆன பிறகு தான் அந்த நாமத்துக்கு ஒரு பலம். அதனால தான் இப்போ ஆஞ்சநேயர் தான் லோகத்தில் பெரிய குரு. சத்தியான குரு யாருன்னா ஆஞ்சநேயமூர்த்தி. ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அதனால தான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அவர் உபதேசம் பண்ணாருன்னு பாவிச்சுவன். கரெக்டாக உபதேசமாச்சு, அங்கே போய் ஆரத்தி காட்டிட்டு நான் ஓடி வந்துவிட்டேன். அப்போ உங்களுக்கு பண்ண உபதேசம் சத்தியம், பண்ணது ஆஞ்சநேய மூர்த்தி. அதனால் நிம்மதியாக இருக்கும். உபதேசம் இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் சொல்லுங்கோ? இதை விட பெருசாக வேறு என்ன கிடச்சிட போகிறது? ஆஞ்சநேயர் பர்த்டே அன்னைக்கு ஆஞ்சநேயர் உங்களை கூப்பிட்டு, சாதாரணமாக பர்த்டே பேபிக்கு தான் கிஃப்ட் கொடுப்போம், இங்கே பர்த்டே குழந்தை நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு உபதேசம். கோட்டி ஜன்மா தவம் பண்ணாலும் இது கிடைக்காது. முதல்ல இந்த உபன்யாசம் இங்கே நடக்குமா நடக்காதான்னு டவுட் வந்துடும் நடுத்தில். ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் வருது, கோவிலில் பூஜையெல்லாம் இருக்கும், பஜனை எல்லாம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா நான் சொன்னேன், சரி பார்க்கலாம், விட்டுருவோம், எல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்துப்பார், விட்டுருவோம் அப்படின்னு. இப்போ சொன்னால் இல்லை பப்ளிக்கெலாம் போனால் அவர் வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னா சிஷ்யா. சரி பரவாயில்ல, எப்படியும் 19 தேதிக்கு நான் தூத்துக்குடி வர்றது நிச்சயம், அதில் மாற்றமே கிடையாது. அது எந்த இடம்னு பாண்டரங்கன் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுவிட்டேன். பாண்டரங்கன் அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஏதோ பிறந்த நாளாம்பா, அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறா, நீ ஆஞ்சநேயர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு விட்டேன். நீ அவர்கிட்ட பேசிக்கோ, ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணாதும் உன் இஷ்டம், ஆனால் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா, திருமந்திர நகரத்தில் பஜே பாண்டரங்க ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டு வந்துவிட்டேன், டேட்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம், நடக்கலைன்னா உனக்கு அசிங்கம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன். அப்புறம் அவரே எல்லாம் பேசி, ஆஞ்சநேயர் அவரும் பேசி, அவர் எல்லார்கிட்டையும் பேசி, கடைசியில் இதே இடத்துல உட்கார வச்சு இன்றைக்கி ஒரு அவ்வளவு அழகாக ஒரு கிருபை பண்ணியிருக்காருன்னா, பாண்டரங்கனை நம்பினார் கைவிடப்படா. அதான் எனக்கு நினச்சி அசந்து போகிறேன், என்னடா அது அப்படின்னு. இங்கே பஜனை நடக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா, ஆனால் இன்றைக்கி அவ்வளோ அருமையாக நடக்கிறது, அத்தனை பேருக்கும் உபதேசம் ஆச்சு அப்படின்னா அதுதான் பகவத் கிருபை. இது போதாதா? விட்டலன் கூட இருக்கான், கைவிட மாட்டான்றதுக்கு இது போதாதா? அத்தனை ஆச்சரியம். அதான் இது விட்டலனும் ஆஞ்சநேயன் சேர்ந்து போட்ட மாலை. ஏண்டா அப்படின்னா உண்மையை சொல்லிட்டோம் இல்லை, உள்ளதை உறக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவான் நடத்தி காட்டுறான். அதுக்கு தான் சொல்கிறேன், நாமஜபம் பண்ணி பகவான் இஷ்டம்னு விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், தானாக எல்லாம் அவர் பார்த்துப்பார். இவெல்லாம் கூட சொன்ன என்ன பண்ணலாம் குறிச்சி, விட்டுருக்கோ பரவாயில்ல, பகவான் ஏதானும் வழி பண்ணுவான், பாண்டரங்கன் பண்ணுவான்னு விட்டுட்டோம். தானாகவே இல்லை பண்ணலாம், உபன்யாசம் பாட்டு பண்ணலாம், புஷ்பாங்க நடுவில் நீங்கள் வந்தால் போதுன்னுட்டா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது. சுவாமி எனக்கு நடத்தி கொடுக்குறாருன்னா உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இது எனக்கு மட்டும் நடத்தி கொடுக்கலையே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே நடத்தி கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் தனியாக இல்லையே. அப்போ எனக்கு என்ன நடக்கிறதோ அதான் உங்களுக்கும் நடக்கிறது, எது உங்களுக்கு நடந்ததோ அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. அப்போ இது விட்டல் குடி, அது கன்ஃபார்ம் ஆகிறதா இல்லையா?
இங்க விட்டலன் பிரத்யக்ஷமா பூரணமான சாநித்தியத்தோட வந்திருக்கான் இருக்கான்றதுக்கு வேற என்ன வேணும்? அப்ப அந்த விட்டலன் கைவிடவே மாட்டான். ராகவ சைதன்யர், கிருஷ்ண சைதன்யர், பாபா சைதன்யர், இதுதான் சந்த் துக்காராமுடைய ஆச்சாரிய பரம்பரை. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. துக்காராம் இதையே ஜபிச்சுருக்கார். நிறைய நாம ஜபம் பண்றார். ஏகாதசி ஏகாதசி பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயத்தில் அந்த ஊரில் ஒரு சன்னியாசி இருந்தார். அவர் ஒரு குரு, அவருக்கு சில சிஷ்யாலாம் இருந்தார். இவரோட பெருமை ஜாஸ்தியான உடனே அந்த சன்னியாசிக்கு அது பொறுக்க முடியலை. துக்காராம் ஒரு சூத்ரன், அவனை போய் எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கா. நான் பெரிய சன்னியாசி, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், என்னை யாரும் கொண்டாட மாட்டேங்கிறா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பொறாமை. ஆனால் வெளியில் காட்டிக்கல. நம்மலாம் உள்ளுக்குள்ள எவ்வளோ பொறாமையோடு இருக்கும். ஆனால் வெளில யார்கிட்டையும் காட்டிக்க ரொம்ப நல்லவா மாதிரியே நடிப்போம். இந்த பலூன் மாதிரி ஒரு நாள் வெடிக்கும் பொறாமை. என்னதான் பொத்தி பொத்தி வச்சாலும் ஒரு நாள் தானா கத்திரிக்காய் முத்தினா கடைச்சரக்கு வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நாள் இந்த பலூன் வெடிச்சா மாதிரி அந்த மாம்பாஜி அந்த சன்னியாசியுடைய பொறாமையும் வெடிச்சுடுத்து. ஒரு நாள் ஏகாதசி பஜனை, இவ அழகா பாண்டரங்கன் கோவிலை பிரதட்சணம் பண்ணி பஜனை பண்ணுவா. அப்போ இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு நிறைய மரம் எல்லாம் நட்டு வச்சிருந்தார் அந்த சன்னியாசி. இந்த மரத்தெல்லாம் யாரும் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முள்வேலி போட்டிருந்தார். இந்த போட்ட முள்வேலி பிரதட்சணம் பண்ண முடியாமல் கோவில் பக்கத்தில் வரைக்கும் போட்டிருந்தார். தன்னுடைய செடிகள் பாதுகாக்கப்படணும்னு ஆசை, கோவிலை பற்றி கவலையே கிடையாது. அப்போ அழகாக அப்படி போகிற பிரதட்சணம் பண்ணும்போது போக முடியலை, முள்வேலி போட்டிருந்தார். துக்காராம் என்ன பண்ணார், எல்லாரும் பஜனை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்வேலியை நல்லா இழுத்து விட்டார். எல்லாரும் போகிறதுக்கு வழி பண்ணார். சன்னியாசிக்கு வந்ததே கோபம், பலூன் வெடிச்சா மாதிரி. பார்த்தார், உடனே அந்த முள்ளு செடியை எடுத்தார், அடி 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 அடின்னு அடிச்சார். சன்னியாசின்னு மறந்து போயிட்டார். துக்காராம அடி அடி அடின்னு அடிக்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்கு துக்காராம அடிக்கிறார்னு தெரியல. துக்காராம் பாட்டுக்கு விட்டல 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 அழறார். வலிக்கிறது. முள்ளு செடியை கொண்டு அடித்தா எப்படி இருக்கும்? அங்கங்கே முள்ளு குத்துறது, அப்படி முள்ளு குத்தி அப்படி இப்படி இப்படி நிற்கிறது, முள்ளு கீறது. விட்டல் விட்டல் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின் பலம்பரார். அவரும் ஓயரா மாதிரி தெரியல. ஒரு முள்ளு குச்சி எடுத்து அடித்து உடைச்சா. 20 குச்சி அடித்து 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 உடச்சி கை சோர்ந்து கீழே விழுந்தார். துக்காராம் பார்த்தார், அவரை சேவிச்சார். நான் தான் தப்பு பண்ணால் மன்னிச்சு. இவ்வளவு நடந்ததுக்கப்புறமா துக்காராம் அந்த சன்னியாசி சேவிச்சார். சி ஓ அப்படின்னு அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டார். துக்காராம் விட்டலா அப்படி ரொம்ப களைச்சு போயிட்டார். விஷயம் தெரிஞ்ச ஆவலியெல்லாம் ஓடி வந்தார். இந்த இடுக்கி இருக்கும்ல, இடுக்கியை வச்சு ஒவ்வொரு முள்ளா எடுத்தா. ஒவ்வொரு முள்ளு ஆ விட்டலா ஆ விட்டலா ஆ விட்டலா ஆ விட்டலான்னு கத்தரா. எல்லாரும் பார்க்குறா, எதுக்கு இந்த சன்னியாசி இவரை போட்டு இந்த அடி அடிச்சா? யாருக்கும் ஒன்றும் காரணமே புரியலை. உடம்புல அங்கங்கே ரத்தம் வருது. விட்டலா 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 இவ்வளவு நடக்கிறது. ஆனால் அந்த விட்டல் நாமம் மட்டும் போகலையாம். நமக்கெல்லாம் அப்படி வருமா? வரணும் வரணும். உடம்பு முழுக்க பீஷ்மருக்கு அம்பு படிக்கல குத்தினா மாதிரி முள்ளு குத்தி இருக்கு. விட்டல் விட்டல்னு ஜபிக்கிற எல்லாரும் திட்டுறாங்க சன்னியாசியை. படுவாவி மோசமான மனுஷன். துக்காராம் சொல்றார், திட்டாதீங்க, அவர் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கார். என் பூர்வ ஜென்ம கர்ம வினையெல்லாம் வலியோடு போகிறதுன்னு. நிஜமாவே சில சமயத்தில் வலி வரும் பாருங்கோ. அப்போல்லாம் ஒன்று தான் தோன்றது, சத்தியம் உடம்பு நித்தியம் இல்லை, பகவத் அனுகிரகம் சத்தியம், பூர்வ ஜென்ம கர்ம வினை கழிகிறது. சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். நான்லாம் எனக்கு அந்த கழுத்து வலி வந்த போதெல்லாம் நான் சொல்லுவேன், சமயத்தில் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு 2:30 மணிக்கு எழுந்துருவேன். எல்லோரும் கேட்பேன், என்ன குருஜி எழுந்துட்டாளான்வார். இல்லை, வலி ஆழ்வார் எழுப்பி விட்டார் அப்படின்னு. வலி ஆழ்வார் ரொம்ப ஆழத்தை போய் வலிக்கிறதும். அதனால் வலி ஆழ்வார் 12 ஆழ்வாரில் 13வது ஒரு ஆழ்வாரை நான் சேர்த்துருக்கேன். வலி ஆழ்வார், ராமானுஜ ஆழ்வார் மாதிரி. ஆனால் அந்த வலியில் பகவன் நாமம் ஒன்று தான் சமாதானம். சத்தியமாக சொல்கிறேன், துடிச்சிருக்கேன் வழியில். உடம்புக்கு தானே, உடம்புடைய சுபாவம் அவ்வளோதானே. இந்த பேக் பெயின் வந்தபோது கால் கீழே வைக்க முடியல எனக்கு, ஊத்துக்காடு போகும்பொழுது. அப்போ வந்தது பத்மநாபான்றது மட்டும்தான் வந்தது. அப்போ இப்போ கழுத்து வலி வந்தது. ராத்திரியெல்லாம் அப்படி கை நீட்ட முடியாது, நடக்க முடியாது. போன தடவை வந்தபோது நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த தடவை உட்காந்துருக்கேன்னா எல்லாம் பாண்டரங்களுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகம். சத்தியமாக அந்த வழியில் நாம ஜபம் வந்துடுத்துனா போதும், பகவான் வர வச்சுடுவான். துக்காரம் யாரும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னுட்டார். வெளியே எல்லாம் எடுத்தோன்னா அப்படியும் பசனம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆயாச்சு, எப்போ கூட திரும்பி சாதாரணமாக உடம்பெல்லாம் அப்படி அந்த மஞ்சப்பத்தெல்லாம் போட்டுட்டு பஜனைக்கு வந்துவிட்டா.
எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி ஆயிடுதான் வருஷம். எல்லாம் நன்மைக்கே பாண்டவங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் பூர்வ ஜென்மத்தில் அவர் அடிச்சிருப்பேன், அதுக்கு சேர்த்து வச்சு அவர் அடிச்சு விட்டார், தப்பு கிடையாது, ஏதோ பாவம் குறைஞ்சா சரின்னுட்டார். நம்மளா இருந்தால் வேறு மாதிரி கோபம் வரும், அவளை வெட்டி போடலான்னு கோபம் வரும். என்ன அவசியம் இருக்குது, ஏதோ பிராரப்த கர்மா கழியறதுன்னு விட்டுடுங்க. அடுத்த நாள் பஜனைக்கு எல்லாரும் வந்தாச்சு, அந்த சன்னியாசி வரலை. துக்காராமுக்கு மனசே கேட்குற, என்ன ஆச்சு அவர் வரலையே, படுபாவி நேத்தி அடித்தாலும் அதான் வரலன்னு தோணலையா. உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சார், இல்லை அவருக்கு இன்னும் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிறதா அதனால் வரலைன்னு. துக்காராமுக்கு மனசு கேட்கல, ஐயோ என்னை அடித்ததுனால தான் அவருக்கு உடம்பு வலிக்கிறது, அதாவது பாவம்னு தோணலை அவருக்கு, என்னை பாவம் கையால் அடித்தார் இல்லையா, அந்த அடி தான் அவர் கை வலிக்கிறது அப்படி நினச்சுட்டார், தன்னை அடித்ததுனால கை வலி. உடனே போனார் துக்காராம், நான் மாம்பாஜி ரொம்ப வலிக்கிறது துக்காராம், உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுறது, என்னமோ அம்பை வச்சு குத்தினா போல வலிக்கிறது, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழுதார். துக்காராம் சொன்னார், அப்படி ஆகாது சுவாமி, கவலைப்படாதீங்கோ, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டவர், நீங்கள் சன்னியாசி, பாண்டவன் உங்கள் ஹிருதயத்தில் இருக்க, அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் அப்படி தடவி கொடுக்குறார். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. யாருக்கா உடம்பு முடியல, வியாதியில் கஷ்டப்படுறான்னா பகவன் நாமத்தை சொல்லி அவள் உடம்பை தடவி கொடுக்கும். அப்போ என்னான்னா பூர்வ ஜென்ம கர்ம வினையும் குறையும், அவள் உடம்புக்கு பலமும் வரும். குழந்தைக்கு உடம்பு முடியலனா கூட பகவன் நாமத்தை சொல்லி அப்படி தடவி கொடுக்கும், அதுதான் வசதி. உடம்பு அனலாக அடிக்கிறது அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம ஜபம் நாம ஜபம் நாம ஜபம். விட்டல 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 இப்படி ஜபிச்சுட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் ஒரு உடம்பு வலியெல்லாம் சரியாக போயிடுத்து. வாங்கோ அப்படின்னு துக்காராம் கூட்டுன்னு வந்துட்டார். இவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுத்த சன்னியாசிக்கு, என்னடா அது இவ்வளோ பண்ணாமல் இப்படி நல்லது பண்ணிட்டானே. அப்போ கூட ஒரு பொறாமை, இதனால் இவன் பேர் இன்னும் ஜாஸ்தியாக வந்துடுமே, உலகத்தில் இவன் பெருமை ஜாஸ்தியாக போயிடுமே. ஆனால் இப்போ நேரடியாக சண்டை போடல, மனசுக்குள்ளே அதையே அப்படி நினச்சிண்டு உட்காந்துட்டுருக்கார். பஜனைக்கெல்லாம் வரார், உட்கார்றார், ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் எல்லாரும் கொண்டாடுறா வர அப்படின்னு ஒரு பொறாமை. இந்த பொறாமை இருக்குது பாருங்கள், நமக்கு தெரியவே தெரியாது. அப்படியே உள்ள அப்படி எரிமலை மாதிரி உள்ள குமரின்னு இருக்கு. துக்காராம் இதை பற்றியும் கவலைப்படலை, ஒரு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் விடிய 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 நாமஜபம் நடக்கிறது. துக்காராம் வீட்டில் 2 மாடு இருந்தது, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். ஒரு பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த மாடுகள். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் அப்படின்ற அல்லி ஆண்டாள். அந்த மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பசு. இன்றைக்கும் பிருந்தாவனம், துவாரகா, மதுரா, கோகுலம் இங்கெல்லாம் போனோம்னா அந்த மாடுகள்லாம் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு அமக்களமாக இருக்கும். இப்போ பன்றிபுரத்தில் மாடுகளோட கொம்பை பார்த்தா கொம்புக்கே ஒரு திமிரு இருக்கும். பன்றிபுரத்தில் மாட்டு கொம்புக்கே ஒரு திமிரு இருக்கும். அழகாக பஜனைலாம் நடந்துருக்கு. 2 திருட்டு பசங்க பார்த்தாங்க, களவாணி பாருங்க, இந்த 2 மாட்டை திருடிட்டு போயிட்டு ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியாக வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. கோவிலில் பஜனை நடக்கிறது, அதனால் வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் உள்ளே இருக்கவா தூங்கிட்டு இருக்கா. இந்த 2 மாட்டை கழட்டி ஓட்டிட்டு போகிறான். அழகாக அந்த மாட்டை கொண்டு வித்துடலாம், ஒரு 10 கிராமம் தள்ளி கொண்டு போய் விட்டுவிட்டா யாருக்கு தெரிய போகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாள். இவள் இழுத்துட்டு வரா. தேகு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த கிராமத்து எல்லை, அதை தாண்டலாம் நினைக்கும் பொழுது குண்டாந்தடியை வச்சுட்டு ஒன்று கணங்கரேன்னு நிற்கிறது. பயந்து போயிட்டா, கண்ணு சக்கச்சவேல், நாக்க தொங்க பண்ண கருப்பண்ண சாமி, சொடலமாட சாமி மாதிரி ஒன்று நிற்கிறது. கையில் பெருசு அருவாளை வச்சுன்னு சொடலமாட சாமி நிற்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இந்த கருப்பண்ண சாமி தான், கிருஷ்ணன் தானே கருப்பண்ண சாமி. அப்படி கையை வச்சுன்னு நிற்கிறான். உடனே அலறி அடிச்சுட்டு காவல் தெய்வம் ஏதோ நிற்கிறதுறான்னு ஓடி வந்துவிட்டு வேற வழியாக போனான். அந்த வழியில் போனால் அங்கேயும் நிற்கிறது சொடலமாட சாமி கையில் அப்படின்னு. இவா தெருவோட எந்த பக்கம் போய் கிராமத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் காவல் தெய்வமாக இது நிற்கிறது. இவாளும் சுற்றி சுற்றி பார்த்தா அதுக்குள்ளே பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து. இவா பார்த்தா இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது, இந்த பூதமும் நம்மளை விடுற மாதிரி தெரியலை, என்ன பண்ணுறது, நேரம் துக்காராம் காலில் விழுந்துருவோம். ஓடி வந்தா, ஓடி வந்து துக்காராம் காலில் வந்து விழுந்தா. சுவாமி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னார். அவர் கேட்டால், ஏன்டா என் காலில் விழுறது, பாண்டவன் காலில் விழுங்கோடான்னு. இல்லை, இப்போ நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாட்டை திருடிட்டு போகணும், கிராமத்தை விட்டு வெளில போக முடியலை,
ஒரு பெரிய பூதம் கையில் குண்டாந்தடியை வச்சு நிற்கிறது. சுடலமாட சாமி, கருப்பண்ண சாமி மாதிரி. பார்த்தாலே பயமாக இருக்குது சாமி, எங்களுக்கு உங்கள் மாடே வேண்டாம், நாங்கள் திருடுறதையே இதோட விட்டுடுறோம், தயவு செஞ்சு அந்த பூதத்துக்கிட்டே எங்களை காப்பாற்றுங்கோ அப்படின்னா. அவர் கேட்டால், அது யார் அது பூதம், நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு. அதோ பாருங்க நிற்கிறதுன்னு வாசலில் காமிக்கிறான். இந்த திருடர்கள் திரும்பி பார்க்கும்போது கையில் குண்டாந்தடியை வச்சுட்டு சுடலமாட சாமி மாதிரி நிற்கிறான் பாண்டுரங்க. இவர் பார்க்கும்போது இடுப்பில் கையை கட்டிட்டு, என்னடா என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னா. துக்காராம் சிரிச்சா, நீதானா அந்த குண்டாந்தடி வச்சுட்டு இருக்கிற பூதம் அப்படின்னா. ஆமாம், நீ பாட்டுக்கு என்ன ஜெபிச்சுட்டு இருக்க, உன் பொண்டாட்டி பாட்டு தூங்கிட்டு இருக்கா, காத்தால மாடு காணும்னா என் தலையில் உருளும், யார் திட்டு வாங்கிறது? எல்லாரும் சுப்பிரபாதம் பாடுவா, உன் பொண்டாட்டி திட்டு பாதம் பாடுவா. சுப்பிரபாதம் அர்த்தம், சுப்பிரபாதம் நல்ல காலைன்னு அர்த்தம். உன் பொண்டாட்டி திட்டுவா, காலங்காத்தால அவ திட்டெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியாதுப்பா, நீ வேணா அவ புருஷன், அதனால உன் தலையை எடுத்து நீ கேட்கணும், நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சிரிச்சான் துக்காராம். உடனே இந்த திருடர்கள் காலில் விழுந்துட்டார். அவன் நடுங்கிறா, ஏன் சாமி எங்கள் காலில் விழுறீங்கன்னு. 30 முக்கோடி தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாண்டரங்கன் உங்களுக்கு சுற்றி சுற்றி காட்சி கொடுத்துருக்கான். இங்கே தேகுல முழுக்க அவனுடைய ராஜ்யம்தான் நடக்கிறது, உங்களுக்கு விதவிதமாக காட்சி கொடுத்துருக்கான்னு. நவா சொன்னான், இந்த கோவிலில் இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான் அந்த பாண்டரங்கனா? அது கோவிலில் ரொம்ப சமத்தா நல்லா இருக்காரு, இடுப்பில் கையை வச்சுன்னு அழகாக இருக்காரு அப்படின்னார். அவன் அப்படிதான்டா அப்படின்னார். உடனே திருடர்கள் கையை கூப்பிட்டு கதறி எழுதா. இவர் சொன்னார், பிரபு விட்டுடு, பாவம் குழந்தைகள், நீ தான் பயமுறுத்திட்ட, இனிமேல் திருடவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னா. உடனே பகவான், சரி நான் சரி உள்ளவா, பஜனை முடிய போகிறது, ஆரத்திலாம் காட்டணும், பிரசாதம்லாம் கொடுக்கணும். உடனே குடு பாண்டரங்கன் இடுப்பில் கையை வச்சுட்டு வந்தான். மற்றவாளுக்கெல்லாம் தெரியலை, துக்காராமுக்கு மட்டும் பாண்டரங்கன் உள்ளே வர்றது தெரியறது. இவா 2 பேரும் இப்போ பார்க்குறா, பாண்டரங்கன் இடுப்பில் கையை வச்சுட்டு வரான். திருடர்கள் வரைக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுனா அப்பேற்பட்டவர் சந்த் துக்காராம். அப்போ அந்த துக்காராம் மகாராஜ் நாம் நினச்சோ வச்சுக்கோங்களேன், நமக்கும் ஒரு நாள் பாண்டரங்க தரிசனம் சத்தியமாக கிடைக்கும். மகாத்மாக்களை நினச்சோம் அப்படின்னாலே தெய்வ தரிசனம் கிடைக்கும். பகவான் அவ்வளோ அழகாக அவளுடைய மாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டான். அடுத்த நாள் காத்தாலே துக்காராம் சொன்னார், ஏ ஆவலி, நீ எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கனை திட்டிகிட்டே இருக்காய், நேற்று ராத்திரி உன் 2 மாட்டையும் பாண்டரங்கன் காப்பாற்றி கொடுத்துருக்கான். உடனே எல்லாரும், ஆமாம் நாங்கள்லாம் பார்த்தோம், திருடர்களே சொன்னோம், ஆமாம் நாங்கள் தான் எடுத்துன்னு போனோம், ஒரு குண்டாந்தடி வச்சு ஒரு பூதம் வந்து நின்னது எல்லாம் சொன்னான். உடனே துக்காராம் சொன்னார், நீ பாண்டரங்கனுக்கு கடன் பட்டிருக்காயின்னார். துக்காராம் பார்த்து ஆவலி சொன்னான், அவன் தான் எனக்கு கடன் பட்டிருக்கான், என் வீட்டுக்காரருக்கு எடுத்து வச்சிருக்கான் இல்லையா, வீட்டில் பொறுப்பு இல்லாமல் இருக்காரோன்னு, அதுக்காக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. அதனால் மாட்டை காப்பாற்ற ரொம்ப பெருமையெல்லாம் ஒன்றும் பீத்திக்க வேண்டாம், அதை அவன் தலையை எழுத்துனுட்டார். எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. பாண்டரங்கன் இப்படி தேமேன்னு நிற்கிறான். நான் கேட்டேன் அவகிட்ட சொல்ல சொல்லி, உன்னை யார் இவகிட்ட அதெல்லாம் சொல்ல சொன்னா அப்படின்னா. உடனே துக்காராம் சொன்னார், சரி அட்லீஸ்ட் விடிய முழிச்சு உன்னோட மாட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கான் இல்லையா, நீ ஒரு பித்தளை கிண்ணம் நிறைய பால் கொடுத்த வச்சுக்கோயேன், நான் அவன் காப்பாற்றி கொடுத்ததுக்கு சம்பளமாக கொடுப்பேன் அப்படின்னா. அவள் பாஷையில் சொன்னார். அவள் பார்த்தா, சரி போனா போகிறது, இன்றைக்கி கொடுத்து வைப்போம், என்றைக்காவது நான் மாடு காணாமல் போனால் கூட அன்றைக்கி பால் குடிச்சதில்ல மாட்டை கொண்டான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு கிண்ணம் நிறைய பால் கொடுத்தார். உடனே கொடுத்தார், கோவிலுக்கு போய் பாண்டரங்கனுக்கு கொடுத்தார். அர்ச்சாவதார மூர்த்தி வாயை திறந்து பால் குடித்தான். பிள்ளையார் பால் குடித்தார் ஒன்றும், அந்த மாதிரி அழகாக பாலெல்லாம் குடித்தான். ஒரு நாள் கொடுத்தார், பாண்டரங்கன் நல்லா இருக்குது, பேஷ் சூப்பராக இருக்குது, இதை தான் வேணும், நாளைக்கும் கொண்டாயேன்னுட்டான். டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவள் ஏற்கனவே தண்ணியில் பாலை கலந்து வித்துட்டுருக்கான், ஏதோ குடும்பத்தை நடத்துறதுக்கு பூசி மொழிகி பாலில் தண்ணியில் பாலை கலந்துட்டு. ஆனாலும் இவ எவ்வளவு தண்ணியில் பாலை கலந்தாலும் பாண்டரங்க பலம் வாங்குறவாளுக்கு திக்காவே இருக்கு. நாமஜபம் பண்ணாதான் நல்ல பாலே கிடைக்கும் லோகத்தில், இல்லாட்டி கவர் பால் தானே குடிச்சுட்டு இருக்கோம் நம்மெல்லாம். சமயத்தில் நம்ம குடிக்கிற பாலுக்கும் மாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல்லாம் பால் வருது இன்னைக்கு காலகட்டத்தில். அழகாக டெய்லி கொடுத்துட்டுருக்கா. ஆவலி பார்த்தா, இதனடா பழப்பா போச்சு, டெய்லி ஒரு கிண்ணம் நிறைய பால் கொடுங்க, 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் வீணா போகிறதேன்னு கவலை. உடனே அவள் தன் பொண்ணை கூப்பிட்டு கேட்டா, ஏண்டி உங்கள் அப்பா என்னமோ டெய்லி பால் கொண்டு போகிறார், அந்த கருப்பன் குடிக்கிறானா என்ன அப்படின்னா. ஆமாம்மா, அப்பா அபங்கம் எல்லாம் பாடுவாருமா, விட்டலான்னு சொல்லுவாருமா, அழகாக பாலை ஊதி சக்கரெல்லாம் போட்டு கொடுப்பாருமா, பாண்டரங்கா குடிடான்வாருமா, சொப்பு வாயை தரப்பாமா, இவர் கொடுக்க அழகாக குடிப்பாமா, மிச்சம் கூட வைக்க மாட்டேன்னு எங்களுக்கு கூட அப்பா கொடுக்கறது இல்லை, கடைசியில் போனால் போய் ஒரு சொட்டு தான் பிரசாதமாக விடுறார். அப்படியா,
சரி இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு கிளம்பினான். பாண்டரங்களுக்கு டென்ஷன், என்ன ஆக போகிறதோன்னு. அதே டென்ஷனோட நீங்களும் இருங்க, மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की। समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। जय श्री भारत माता की। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांतिः। जय श्री इंदु माता की। जय श्री ताम्रभरणी माता की। जय भोलो अहम बिरियाल समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की। जय भोलो श्रीदेवी भूदेवी समेत श्री वैकुंठपति पेरुमाளுக்கு। வெற்றிவேல் முருகனுக்கு। जय भोलो वीरधीर सूरभाल आंजनेय स्वामी की। सर्वत्र रामानुजनाम संकीर्तनम। रामानुजा कुंडलीकवरधा। राम कृष्ण हरि। जय बोलो संत तुकाराम महाराज की। நீங்களும் ராத்திரி வீட்டில் கொஞ்சோண்டு பால், அது கொஞ்சோண்டு ஒருபடி கூட அது உங்கள் இஷ்டம், ஆசையாக பாண்டரங்கா குடின்னு டெய்லி நிவேதனம் பண்ணிட்டு வாங்கோ. சத்தியமாக ஒரு நாள் பால் குடிப்பான். காத்தால எழுந்தோம் அந்த மாதிரி வேறு ஒன்றுமே பெருசாக பண்ண வேண்டாம். ஒரு பால் கொஞ்சமாவது டெய்லி ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க பகவானுக்கு பால் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. சுகமாக இருக்கும். இது என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்க. பால் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணியை ஒரு துளசி தளம் போட்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை குடிச்சுட்டு படுத்துக்கோங்க. சுகமாக இருக்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு வாங்கோ. எல்லாம் சுவாமி சரி பண்ணுவான். விட்டலன் அனுகிரகம் பண்ணியே தருவான். வீடு தேடி வருவான் விட்டலன். ராதே கிருஷ்ணன்.